ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கான டாபிக் வந்துட்டு, டஸ் யுவர் எக்ஸ் திங்க் அபவுட் யூ? ஸோ உங்களோட எக்ஸ் பார்ட்னர் இல்லை எக்ஸ் பர்சன் வந்துட்டு உங்களை பற்றி நினைக்கிறாங்களா? பார்ப்போம். இப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எஸ், பார்க்கலாம். 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 in the black stone, pile number 2 blue color, pile number 3 in the orange color. ஸோ இந்த 3 பைலில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தென் 1 பைல் பார்க்கறனாலும் தாராளமாக பார்க்கலாம். எஸ், சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். பைல் நம்பர் 1. ஸோ உங்களோட எக்ஸ் உங்களை பற்றி நினைக்கிறாங்களா? ஃபஸ்ட்டு வந்து உங்களோட எக்ஸ் கரண்ட்லி வந்துட்டு கொஞ்சம் ஒரு சைலண்ட்டாக இருக்காங்க. ஏதோ ஒரு விஷயம் அவங்க வந்து அவங்கள இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், அவங்களுடைய லைஃப்பை அடுத்து வந்து கொண்டு போகணும், அடுத்த ஸ்டெப் அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்காங்க. உங்களோட எக்ஸ் அவங்களோட லைஃப்பில் வேற ஒரு பர்சன் இருக்காங்க. ஸோ அந்த பர்சன் வந்துட்டு உங்களோட எக்ஸ் பார்ட்னரை ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களோட வாழ்க்கையிலுமே வந்துட்டு நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. ஸோ கரண்ட்லி உங்கள் எக்ஸ் உங்களை பற்றி யோசிக்கிறாங்கன்னா இல்லை, அவங்களோட மைண்டில் வந்துட்டு இப்போது நீங்கள் இல்லை. ஸோ அவங்களோட கரண்ட் லைஃப்பில் யார் இருக்காங்களோ அவங்கள பற்றி தான் அதிகமான ஒரு தாட்ஸ் இருக்குது. அவங்களோட தான் வந்துட்டு அதிகமாக பாண்டிங் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதை தாண்டி அவங்களோட ஓன் லைஃப், ஓன் ஃப்யூச்சர், அந்த மாதிரியான ஒரு தாட்ஸ் மட்டும்தான் இருக்கே தவிர இப்போதைக்கு வந்துட்டு அந்த உங்கள் மேலே இருக்கிற அந்த ஒரு எண்ணங்கள் இல்லை. ஸோ திருப்பி வந்துட்டு அந்த பர்சனை மீட் பண்ண வாய்ப்பு இருக்கா, ஒன்று சேர வாய்ப்பு இருக்கான்னா நோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்களோட எக்ஸோட நீங்கள் திருப்பி வந்து ஒன்று சேரணும்னு நினச்சா வாய்ப்புகள் கம்மி. பிகாஸ் அவங்களோட லைஃப்பில் வேறு பர்சன் இருக்கிறனால. அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களுக்கும் அந்த பர்சனுக்குமான அந்த ஒரு பாண்டிங்கில் நிறைய ஒரு பெயின் இருக்குது, நிறைய ஒரு விஷயம் ஹோல்ட் ஆயிருக்கு. எமோஷ்னலி நிறைய ஒரு பெயின், நிறைய ஒரு மெமரிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் திருப்பி மறுபடியும் ஒரு பேசுகிறதோ இல்லை கனெக்ட் ஆகணும்னு நினச்சா கூட அந்த ஒரு எனர்ஜி வந்து உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும், ஐ மீன் எக்ஸ் பார்ட்னருக்கும் செட் ஆகாது, கனெக்ட் ஆகாது. உங்களோட அந்த பர்சன் வந்துட்டு ஃபாரின்ல இருக்கலாம், மேபி அப்ராடில் வந்துட்டு ஒரு ஒர்க் பர்பஸ்க்காக, இல்லை அங்கே வந்துட்டு செட்டில் ஆகிற அந்த பிளானிங்கில் போயிட்டு இருக்கலாம். ஒரு சில பேர் அங்கே கூட செட்டில் ஆகியிருக்கலாம். அண்ட் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்களோட அந்த கெரியர், பேஷன் அதுதான் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு ரிலேஷன்ஷிப் வைஸ்லையும் சரி, லவ் விஷயத்துலையுமே வந்துட்டு அவங்க கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்காங்க. பட் அந்த மெச்சூரிட்டி இருந்தாலுமே வந்துட்டு
அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டின்னு பார்த்துக்கிட்டா அவங்க மட்டும்தான் இருக்காங்க. ஸோ உங்களோட அந்த எக்ஸ் பார்ட்னர் வந்துட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யாருன்னு கேட்டால் அது அவங்கள தான் சொல்லுவாங்க. ஸோ வந்து நிறைய விஷயங்கள் உங்களோட ஆப்சன்ஸில் நடந்திருக்கு. அது வந்து அவங்களை இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக வந்து மாற்றிருக்கு. பட் அட் த சேம் டைம் வந்துட்டு சம் கார்மிக் எனர்ஜி ஆல்சோ இருக்கு. உங்களுக்கு வந்துட்டு யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய விஷயம், நீங்க வந்து மூவ் ஆன் ஆகணும். அண்ட் இன்னுமே உங்களோட அந்த எக்ஸ் பார்ட்னரை பத்தி யோசிச்சுட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அவங்களோட திருப்பி சேரணுன்ற ஒரு தாட் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கணும். பிகாஸ் ஒரு சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், ஒரு சில சைன்ஸ் இல்லை நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க உங்களோட எக்ஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் அவங்க எப்படி வாழ்றாங்க அப்படின்னு. ஸோ நீங்கள் திருப்பி அந்த பாஸ்ட் பாண்டிங்குள்ளே போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு க்ரோத் இருக்காது. அண்ட் அந்த பழைய மெமரிஸ் திருப்பி வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்சஸை தான் கொடுக்கும். ஸோ வந்து மூவ் ஆன் ஆகுங்க. உங்களோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வெரி மச் ஆம்பிஷியஸாக தான் இருக்காங்க. அந்த பர்சன் வந்து இஸ் நாட் லுக்கிங் பேக். பாஸ்ட்டை பற்றின ஒரு தாட், அதை பற்றின பாஸ்டில் அவங்க லைஃப்பில் நடந்த விஷயம், உங்களுக்கும் அவங்களுக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும். பட் ஆனால் அதை அவங்க ரீகால் பண்ண மாட்டாங்க, பண்ணவும் விரும்பலை. ஸோ அவங்களோட கம்ப்ளீட்லி அவங்களோட கோல் பேஷன் தான் வந்துட்டு கம்ப்ளீட் ப்ரையாரிட்டி அவங்களது. அவங்களோட ட்ரீம் அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும், அதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் திங். அண்ட் உங்களுக்குமே வந்துட்டு வர மெசேஜ் அதுதான். ஓகேங்களா? உங்களோட கோல் ட்ரீமை நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா டோன்ட் லுக் பேக். திருப்பி வந்துட்டு பழைய இதை வந்து பார்க்காதீங்க. பட் உங்களுக்குள்ளார வந்துட்டு ஒரு கேள்வி இருக்கும், லைக் எனக்கான ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்குமா? உங்கள் எக்ஸ் பார்ட்னர்னால ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு நியாயம் கிடைக்குமானா எஸ், கிடைக்கும். உங்களுக்கான அந்த ஒரு ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது இருக்கும். பட் ஆனால் அந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் இன்னுமே வந்துட்டு அந்த எக்ஸ் பார்ட்னர் ஹோல்டு பண்ணுறது உங்களோட லைஃப்க்கு ஒரு க்ரோத் கிடைக்காது. ஸ்டில் நீங்கள் அந்த பாஸ்ட் பெயினை ஹோல்டு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்கள் வந்து மூவ் ஆன் ஆகுங்க. அவங்களுக்கான கர்மாவை தே வில் ஃபேஸ் இட். அதை அவங்க ஃபேஸ் பண்ணிக்குவாங்க. Okay, so that's all for pile number 1. Thank you. Pile number 2. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். A justice card, which is wonderful. Pile number 2க்கு டஸ் உங்களோட எக்ஸ் பார்ட்னர் உங்களை பற்றி நினைக்கிறாங்களா? அண்ட் வாட்ஸ் கோயிங் ஆன்? ஒரு சில பேரோட உங்களோட எக்ஸ் பார்ட்னர் வந்துட்டு கார்மிக் பீரியடில் இருக்காங்க. நீங்கள் வந்து அவங்களால உங்களுக்கு நிறைய எமோஷ்னல் பெயின், நிறைய ஒரு பேக் ஸ்டாப் நடந்திருக்கலாம். ஆக்சுவலி நீங்கள் உங்களோட அந்த எக்ஸ் பார்ட்னர் கிட்ட டூ மச் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருக்கலாம்.
அது அவங்களோட அந்த செல்ஃபிஷ் பிஹேவியர், அவங்களோட ஒரு சில விஷயங்கள் உங்களை கம்ப்ளீட் டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கும், உங்களோட எமோஷன்ஸ் அண்ட் உங்களோட லைஃப்பை. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு இப்போ அவங்க கர்மா ஃபேஸ் பண்ணுறாங்க. அண்ட் உங்களோட பார்ட்னர்கிட்ட இருந்து உங்களுக்கு நியாயம் வேணும்னு கேட்டிங்கன்னா, எஸ், யூ கெட் ஜஸ்டிஸ், கண்டிப்பாக வந்துட்டு கிடைக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஒருத்தவங்க உங்களோட எக்ஸ் பார்ட்னர் மேலே லவ் அண்ட் கேரிங்கை நீங்கள் காமிச்சிருக்கீங்க அண்ட் அது அவங்க வந்து சீரியஸாக எடுத்துக்கல. ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக ஜஸ்டிஸ் வேணும் கேட்டிங்கன்னா, எஸ், கிடைக்கும். உங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்கிறது, உங்களோட எக்ஸ் பார்ட்னரை பற்றின இன்னும் இந்த தாட், அந்த நினப்பு வந்து இருக்குது. சம்டைம்ஸ் வந்து உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கா, லைக் அவங்க உங்களை பற்றி நினைக்கிறாங்களா, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்னை பற்றின ஏதாவது ஒரு தாட் வருதா, இல்லை ஏதாவது ஒரு தாட் நீங்கள் இங்கேருந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணணும், யார் மூலியமாவது சொல்லணும்னு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க. சம்வேர் வந்துட்டு அந்த பர்சனை உங்கள் லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. பட் ஆனால் உங்களோட அந்த பாஸ்ட் இஸ் நவ் பிஹைண்ட் யூ. நீங்கள் ஏன் வந்து அந்த பாஸ்ட் லைஃப்பை கொண்டு வரீங்க? யூனிவர்ஸோட ஸ்ட்ராங் கேள்வி அதுதான். எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஓகே, சி, உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மூவ் ஆன் ஆகுங்க. உங்கள் லைஃப்பில் வந்துட்டு நிறைய ஒரு நியூ பீப்புள், நியூ ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும். அண்ட் உங்களோட எக்ஸ்பர்சன் பொறுத்த வரைக்கும் மேபி இப்போ ஏதாவது ஒரு ஸ்டடீஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அண்ட் அவங்களோட லைஃப்பில் வந்து அவங்க கோல் அண்ட் அவங்களோட அந்த விஷஸ் அதை ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட, அவங்க சர்க்கிள் பீப்புளோட நல்லா ஹாப்பியாக தான் இருக்காங்க. பட் அவங்களுக்கான அந்த ஒரு ஜஸ்டிஸ், அந்த கர்மாங்கிறது கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அதுக்காக வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்னு இல்லை, ரைட்? ஸோ உங்களோட லைஃப்பில் வந்துட்டு அவங்களோட ப்ரெசன்ஸ் இல்லை, அவங்களோட அந்த நடந்த அந்த பிரேக்கப், அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்குது. பிகாஸ் அந்த பர்சன் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு க்ரோத்துக்கான ஒரு பர்சன் இல்லை. உங்களோட இந்த ஒரு பிரேக்கப்பாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு உங்களோட நல்லதுக்கு நடந்த ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ உங்களோட எக்ஸ் பார்ட்னருக்கு திருப்பி ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்கான ஒரு தாட் இல்லை. சம்டைம்ஸ் அவங்க வந்து நினைக்கிறாங்க, மிஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் அந்த தாட் இருக்கும். பட் ஆனால் இருந்தும் ஒரு கம்பேக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட் கிடையாது. ஜஸ்ட் அந்த ஒரு ஓல்டு மெமரிஸை ரீகால் பண்ணுவாங்க, தட் டு ரேர்லி. ஆனால் அதுக்காக திருப்பி மறுபடியும் உங்ககிட்ட வரணுங்கிற ஒரு தாட் இல்லை. ஃபார் சம் ஆஃப் யூ வந்துட்டு ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ் பார்ட்னர் டெஃபினட்டாக வந்துட்டு ரிக்ரெட் பண்ணுறாங்க. அதாவது அந்த பாஸ்ட்டை நினைக்கிறப்போ சம்டைம்ஸ் உங்களை பற்றின தாட் இருக்கும், ரிக்ரெட் பண்ணுறாங்க. அவங்க வந்து தனிமையில் சம்டைம்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறப்போ உங்களை பற்றின அந்த தாட் வந்து இருக்குது. ஆனால் திருப்பி ஒரு கம்பேக் கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஒரு மைண்ட் செட் இல்லை. உங்களுக்கான ஒரு நியூ பாத் இருக்குது. நீங்கள் எவ்வளவோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கீங்க. அந்த ஸ்ட்ரகிள் அது எல்லாமே யூனிவர்ஸ்க்கு தெரியும். ஸோ உங்களோட கோல், உங்களுக்கான ஒரு நியூ ஹாப்பி லைஃப் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து இனி ஃப்யூச்சரை நோக்கி, இனி வரக்கூடிய அப்கமிங் டேஸை நோக்கி போங்க. பிகாஸ் அந்த ஃப்யூச்சர், அந்த பாஸ்ட் மெமரிஸோ இல்லை அந்த பாஸ்ட் பீப்புளோ அதெல்லாம் திருப்பி மறுபடியும் வரணும், எல்லாமே நான் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த தாட்ஸ் வேணாம். பிகாஸ் அது டெஃபினட்டாக வந்துட்டு உங்களுக்கு ஃபேவர் பண்ணாது. ஏன் அப்படின்னா, பிகாஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு பைல் நம்பர் 2 உங்களுக்கு இந்த ஒரு ஹீலிங் கிடைச்சிருக்கு. பாஸ்ட்னால ரொம்ப கஷ்டப்பட்ட உங்களுக்கு இப்போ கொஞ்சம் மூவ் ஆன் ஆகியிருக்கீங்க. இப்போ நவ் யூ ஆர் ஹாப்பி அண்ட் ஃபியூச்சர் நினச்சி ஒரு ஹோப் இருக்கு. ஸோ இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி இவ்வளோ விஷயங்களை தாண்டி வந்த நீங்கள் ஏன் திருப்பி மறுபடியும் பாஸ்ட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்துட்டு வேணாம், அது நாட் குட் ஐடியா. ஸோ உங்கள் எக்ஸ் பார்ட்னர் திருப்பி வருவாங்களா, நினைக்கிறாங்களான்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆன்சர் நோ. அண்ட் அது உங்களுக்கும் தேவை கிடையாது.
ஸோ உங்களோட ஃபியூச்சர் இஸ் குட், உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கான பலன் எல்லாமே இருக்கும். ஸோ உங்கள் ஃபியூச்சரில் நடக்கிற அந்த நல்ல விஷயங்களை வந்துட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். Pile number 3. உங்களோட எக்ஸ் பார்ட்னர் எஸ் நினைக்கிறாங்க ஆக்சுவலி உங்களை பற்றி. சம்டைம்ஸ் ஒரு ஆசை இருக்கு அவங்களுக்கு திருப்பி மறுபடியும் அவங்க லைஃப்பில் வந்துட்டு கொண்டு வரணும், மறுபடியும் நீங்கள் வந்து ஒரு பேசணும் அப்படின்ற ஒரு ஆசைகள் இருக்கு. ஆனால் ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. உங்களோட அந்த பர்சன் வந்து ரொம்ப ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. உங்க 2 பேத்துக்கும் நடுவில் இருந்த ரிலேஷன்ஷிப்பில் லவ் இருந்துச்சு, அதுக்கு ஈக்குவலான ஒரு பெயின், நிறைய அழுகைகள் இருந்துச்சு. ஸோ அதனால அவங்க ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. அதே சமயம் வந்துட்டு உங்களை பற்றின ஒரு தாட்னா நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு, ஒரு கம்பேக் திருப்பி இருக்குமா, நீங்கள் வந்து அதுக்கு ஓகே சொல்லுவீங்களா, அந்த தாட்ஸ் ஆல்சோ இருக்கு. இப்போ வந்து அவங்க யோசிக்கிறாங்க ஆக்சுவலி, பிகாஸ் அந்த ஒரு ஆல்தோ வந்து நீங்கள் இப்போ ஸ்டில் அந்த கான்டாக்டில் இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி ஒரு நார்மலான ஒரு டாக், ஒரு சில பேர் வந்து உங்கள் எக்ஸ் பார்ட்னரோட ஒரு நார்மல் ஹை பை அந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷனில் கூட இருக்கலாம். ஸோ ஒரு முன்னாடி இருந்த பாண்டிங்கை விட இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப பவுண்ட்ரிஸ், ரொம்ப டிஸ்டன்ஸோடு இருக்குது. ஒரு நார்மல் ஃப்ரெண்ட் மாதிரி தான் இருக்குது, பட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே தான் இருக்கு. ஸோ உங்கள் எக்ஸோட தாட் வந்துட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை ஸ்பாயில் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு தாட் இருக்கு. பிகாஸ் ஒரு ப்ரப்போசலோட அகெயின் அவங்க திருப்பி வந்தால் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை எண்ட் பண்ணிடுவீங்களோன்ற ஒரு பயம் இருக்கு. ஸோ ஒரு விஷயமுமே வந்துட்டு உங்களை பற்றின யோசிக்கிறாங்க அண்ட் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பயம் ஆல்சோ இருக்கு. இருக்கிற இந்த ஒரு பாண்டிங், இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் பிரேக் ஆகிடுமோ, பிகாஸ் அந்த பர்சனுக்கு உங்களை மிஸ் பண்ண விருப்பம் இல்லை. சம்மேர் அவங்களோட லைஃப்பில் உங்களோட ப்ரெசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி அந்த பர்சனுக்கு இப்போதைக்கும் உங்ககிட்ட ஒரு ஸ்ட்ராங் கமிட்மெண்ட் கொடுக்க முடியாத சூழ்நிலை. பிகாஸ் அவங்களுக்கு அப்ராடில் போய் படிக்கணும், அங்கே போயிட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரொம்ப நாள் ஆசை இருக்கு. லைஃப்பில் வந்து ரொம்ப லாங் ட்ராவல், நிறையா ஒரு ட்ரீம் எல்லாம் இருக்கு. ஸோ அதனால அந்த ஒரு தாட்டும் இருக்கு. ஸோ கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு அவங்களுக்கு, எந்த பாதை இப்போ சூஸ் பண்ணுறது, அந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸ் ஆல்சோ இருக்கு. ஒரு பக்கம் உங்களை பற்றின ஒரு தாட், இன்னொரு பக்கம் அவங்களுடைய ஒரு கோல். ஸோ இந்த 2 விஷயம் அவங்கள ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுது. ஆனால் ஒரு விஷயம் உங்களோட எக்ஸ் பார்ட்னர் நினைக்கிறது என்ன அப்படின்னா, லைஃப்பில் ஃபஸ்ட்டு செட்டில் ஆகணுங்கிறது ஒரு பிக் கோலாக வச்சுருக்காங்க.
ஏன்னா இப்போ கொஞ்சம் ஒரு நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு அவங்க லைஃப்ல, நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால லைஃப்ல செட்டில் ஆகணுங்கிற ஃபர்ஸ்ட் கோலை சாக்ரிஃபைஸ் பண்ண விரும்பல. அண்ட் இப்போதைக்கு மேரேஜ் கமிட்மெண்ட் ஆல்சோ நாட் ரெடி. மேபி நீங்க ஒரு சில பேர் மேரேஜ் கமிட்மெண்ட்டுக்கான ஒரு டிமாண்டை வைக்கக்கூடிய டைம் பீரியட்ல இருக்கீங்க. ஸோ அந்த ஒரு டிமாண்டை அவங்க ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு நிறைய ஒரு எப்படி வந்து உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு பயம் ஆல்சோ இருக்கு. அண்ட் சம்வேர் அந்த பர்சனுக்கு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஃபேமிலியோட அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இவங்க தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ரெஷர் ஆல்சோ இருக்கு அந்த பர்சனுக்கு. உங்களை பற்றி மிஸ் பண்ணுறாங்களா, உங்களை மிஸ் பண்ணுறாங்களான்னா எஸ் பண்ணுறாங்க சம்டைம்ஸ். பாயிண்ட் நம்பர் 3 வந்துட்டு when it comes to relationship அப்படின்னு வர்றப்போ, லவ்னு வர்றப்போ ரொம்ப வந்து அந்த ஒரு நர்ச்சரிங் எனர்ஜி இருக்கும், அவ்வளோ பார்த்துக்குவீங்க. அண்டு இந்த லவ் எனர்ஜியில் புதுசு புதுசாக ஏதாவது செய்யணும்னு நினைப்பீங்க. உங்கள் பார்ட்னரை சர்ப்ரைஸ் பண்ணணும், ஈச் அண்ட் எவ்ரி டே வந்துட்டு ஏதாவது ஒன்று செய்யணும். அந்த மாதிரி கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி லெவல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இந்த லவ் ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்துட்டு நிறையா இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து அந்த பர்சன் இப்போ மிஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் அந்த பர்சனுடைய லைஃப்பில் இப்போது ஒரு மாதிரி போர்டமா, டூ மச் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு மாதிரி ட்ரையாக இருக்குது, ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஜாய்ஃபுல்னஸ் இல்லாமல். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணுறாங்க உங்களோட அந்த ஒரு ஃபன், ஜாலினஸ் எல்லாமே மிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ரொம்ப when it comes to ரிலேஷன்ஷிப், நீங்கள் வந்து ஒரு பொசசிவான ஒரு பர்சன் அண்ட் ஆல்சோ சம்டைம்ஸ் குழந்தைத்தனமாக நடந்துக்குவீங்க டு கெட் யுவர் பார்ட்னரோட அட்டென்ஷன் வேணுங்கிறதுக்கு. அது எல்லாமே வந்து இந்த டைமில் அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் வந்துட்டு ஒன் டே அவங்க கண்டிப்பாக எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து அவங்களோட ஃபீலிங்ஸ், அந்த தாட் இருக்குது, சொல்லணும் அப்படின்ற தாட் இருக்குது. ஸோ வந்து ஒன் டே கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க. ஒரு சர்ப்ரைசஸ் ஆல்சோ இருக்கும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு உங்களுடைய விருப்பம். அதாவது அந்த பர்சன் இப்போ என்ன நினைக்கிறாங்க, அந்த ஃபீலிங்ஸ் இருக்கா, அந்த தாட்ஸ் இருக்கா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்ட உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற பதில் இது. அண்ட் அந்த பர்சனோட கம்பேக் எஸ் பாசிபிள். அவங்க ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்கிறது உங்களுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் சிச்சுவேஷன்ஸ் பொறுத்து. பட் ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப இன்னும் அந்த பெயினை ஹோல்டு பண்ணிகிட்டே இருக்கீங்க. அந்த ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த பர்சன் மெமரியிலிருந்து வெளியே வர ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க. உங்களோட லைஃப்பில் இப்போ வேற ஒரு பர்சன் கூட இருக்கலாம், ஒரு ஃப்ரெண்டோ இல்லை வேற பார்ட்னர், அவங்க கூட இப்போ இருக்கலாம். உங்களுக்கு சப்போர்ட்டிவாக, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆறுதலாக இருக்கலாம். யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற விஷயம், மூவ் ஆன் ஆகுங்க. அந்த பாஸ்ட் பெயின்ல இருந்து சொல்றேன். யூ ஸ்டில் ஹோல்ட் தட் பெயின். அந்த பெயின் இன்னும் அப்படியே இருக்கு. சம்வேர் டீப் இமோஷனலி அந்த பெயின் இருக்கு. ஓகே, ஸோ எஸ், உங்களோட எக்ஸ் பார்ட்னர் உங்களை பத்தி நினைக்கிறாங்க. அந்த தாட் ஆல்சோ வந்து இருக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் ஃபைல் நம்பர் 3. தேங்க்யூ. என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட ஓல்டு வீடியோஸ் ஆல்சோ நீங்க பார்க்கலாம். பிகாஸ் என்னோட வீடியோஸ் எல்லாமே டைம்லெஸ் ரீடிங். ஸோ எப்போ பார்த்தீங்கன்னாலுமே ரெசனேட் ஆகும். தேங்க்யூ.